ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடுவுடன் கைகோர்க்கிறார் நடிகர் பவன் கல்யாண். இதன் முழு விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சலீம் சார், இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஆந்திர மாநிலத்துல ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல்களும் சட்டமன்ற தேர்தல்களும் ஒரே நேரத்தில் அந்த மாநிலத்தில் நடைபெறும். நம் தமிழகத்தை காட்டிலும் அங்கே மக்கள் தொகை குறைவு, சுமார் 5 கோடி மக்கள் அங்கே வசிக்கிறார்கள். ஆந்திராவில் அதனால் லோக்சபா சீட்டுகளும் தமிழகத்தை காட்டிலும் குறைவு. அங்கே 25 மக்களவை தொகுதிகள், அதாவது 25 லோக்சபா சீட் இருக்கு. 25 லோக்சபா எம்பிக்கள் ஆந்திராவிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு போறாங்க. சட்டமன்றம் என்று வரும் பொழுது 175 எம்எல்ஏ சீட் இருக்கு. லோக்சபா தேர்தலாகட்டும் அல்லது சட்டமன்ற தேர்தல்களாகட்டும் 5 வருஷம் முன்னாடி நடந்த தேர்தலை பொறுத்தவரை ஜெகன்மோகன் ரெட்டியின் கை ஓங்கி இருக்கிறது. அவருடைய ஆட்சிதான் ஆந்திராவில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதல்ல நம்ம மக்களவை தொகுதி எடுத்துக்குவோம். மொத்தம் அங்க 25 சீட். 25 சீட்டுல 22 ஜெகன்மோகன் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் 3 தொகுதிகளை வென்றெடுத்திருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு கட்சியின் எம்பிக்கள். அதனால இம்முறை சந்திரபாபு நாயுடு என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டியை ஆந்திராவில் சுற்றி வளைத்து விட்டார். எப்படி சுற்றி வளைத்திருக்கிறார்? கூட்டணி அது போன்று அமைத்திருக்கிறார். பவன் கல்யாணோடு அங்க ஒரு டைப் போட்டிருக்கிறார். அவரோடு கூட்டணி அமைத்திருக்கிறார். அவர் சீட்டுகளையும் அறிவித்து விட்டார். எத்தனை சீட்டுகள்ல யார் யார் போட்டி போட போறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த 2 பேர் எத்தனை சீட் அறிவிச்சிருக்காங்களோ அது போக பாஜகவுடன் கூட்டணி உறுதியான பிறகு எஞ்சிய இடத்தை பாஜகவிற்கு கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணியுடைய சிறப்பு என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்களுடைய வாக்கு சதவிகிதம். சென்ற தேர்தலில் இவங்க எவ்வளவு வாக்கு பெற்றிருக்காங்க என்றால் நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம். ஜெகன்மோகன் ரெட்டி எடுத்தீங்கன்னா 5 வருஷம் முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2 தேர்தல்களுமே அவருடைய வாக்கு வங்கி, வாக்கு சதவிகிதம் என்பது 50%. அதாவது ஓட்டு போட்ட வாக்காளர்களில் 50% அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதே சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40%. பவன் கல்யாண் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6%, பாஜக 1%. அப்ப பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு, பாஜக 3 பேருடைய வாக்கு சதவிகிதம் என்னவென்றால் 47%. ஜெகன்மோகன் ரெட்டி 50%. எப்படி நெருங்கி விட்டார்கள் பாருங்கள். அது மட்டுமல்ல, ஆன்டி இன்கம்பன்சி என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அரசுக்கு எதிரான மனநிலையில் உள்ள மக்கள் ஒருவேளை எதிர்கட்சியினருக்கு வாக்களித்தால் அங்கே நிலவரம் எவ்வாறு இருக்கும் என்றும் நாம் எண்ணி பார்க்க தோன்றுகிறது. இது லோக்சபா தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தல்களிலும் எதிரொலிக்கலாம். இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாகவே ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பத்தி நீங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சகோதரி, ஒரு நேரத்தில் 2 பேரும் ஒன்றாகத்தான் கட்சிக்காக செயல்பட்டார்கள். இருந்தாலும் இப்பொழுது ஒய்.எஸ். ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார். இருந்தாலும் மிகப்பெரிய தாக்கத்தை அவர் அங்கே ஏற்படுத்தியது போல் தெரியவில்லை. செய்திகளில் அடிக்கடி வருகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில, பாஜகவின் கண்ணோட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அரசியல் விமர்சகர்கள் அங்கே சொல்கிறார்கள். அதாவது தமிழகத்துல எப்படி பாஜக திமுகவுக்கு எதிராக ஒரு பிரதான எதிர்கட்சியாக முதலில் அமர வேண்டும், பிறகு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று வியூகம் வகுத்து செயல்படுகிறாரோ, அதே போல ஆந்திராவிலும் என்றாவது ஒரு நாள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட வேண்டும். அதற்கு முன்பாக முதலில் எதிர்கட்சியில் உட்கார வேண்டும். எதிர்கட்சி என்றால் சந்திரபாபு நாயுடு அவர்களின் இடத்தை முதலில் பிடிக்க வேண்டும், பிறகு ஆந்திராவில் ஆளும் கட்சியாக வர வேண்டும் என்பது பாஜகவின் கணக்கு. அதனால தான் ஜெகன்மோகன் ரெட்டியோட சுமூகமா பாஜக இருந்தாலும் அவரோடு கூட்டணி வைக்காமல் சந்திரபாபு நாயுடுவோடு கூட்டணி வைத்து கணிசமான தொகுதிகளை பெற்று, ஒரு செல்வாக்கை பெற்று, ஆந்திராவில் ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தி முதல்ல எதிர்கட்சி என்ற அந்தஸ்தில் பிறகு ஆளும் கட்சியாக இன்னும் சில வருடங்களில் ஆந்திராவில் முழுமையாக பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய எண்ணம். அதை நோக்கி சரியாக பாஜக காய் நகர்த்துகிறது என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஜெகன்மோகன் ரெட்டி ஏற்கனவே பாஜகவோடு சமரசத்தோடு தானே இருக்கிறார். நாடாளுமன்றத்துல மசோதாக்கள் பல சட்டமாக ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியின் எம்பிக்கள் காரணமாக இருக்கிறார்கள். பாஜகவிற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறார்கள். பாஜக லோக்சபால அசூர பலத்தோடு இருந்தாலும் ராஜ்யசபாவை பொறுத்தவரை மற்ற மாநில கட்சிகளின் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அந்த வகையில ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியை சேர்ந்த 22 எம்பிக்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அந்த கட்சிக்கு உள்ள எம்பிக்கள் பாஜகவை முழுமையாக ஆதரித்து வருகிறார்கள்.
ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்தவரை சுமூகமாக பாஜகவோடு செல்ல வேண்டும் என்பதே அவருடைய எண்ணமாக இருக்கிறது. சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரை ஏற்கனவே சென்ற தேர்தலில் பாஜகவை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் செய்தார். ஆனால் அந்த பிரச்சாரம் அவருக்கு பலனளிக்கவில்லை. இம்முறை பாஜகவோடவே சேர்ந்து கூட்டணி வைத்து விட்டார். அவருடைய கணக்கு இந்த தேர்தல் அவருக்கு மிக முக்கிய தேர்தல், மாநில தேர்தல். எனவே பாஜக மற்றும் பவன் கல்யாணோடு சேர்த்து கூட்டணி அமைத்தால் மாநிலத்தில் நாம் முதலமைச்சர் ஆகிவிடுகிறோம், மத்தியில் பாஜக பார்த்துக் கொள்ளட்டும் என்று அவர் முடிவெடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் அடிபடுகின்றன. கடைசியாக ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், ஒருவேளை பிரச்சாரம் எம்மாதிரியான அங்கே நடைபெற்று வருகிறது, எம்மாதிரியாக பிரச்சாரம் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பிரஸ் மீட்லயே பார்க்கலாம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கு தான் நான் சீட் அளித்திருக்கிறேன், அது மட்டும் இல்ல புதுமுகங்கள் 23 பேருக்கு நான் சீட் அளித்திருக்கிறேன் என்று அவருடைய கட்சியை பற்றி மட்டும் பேசாமல் ஜெகன்மோகனையும் விமர்சிக்க அவர் தவறவில்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜெகன்மோகன் யாரெல்லாம் குற்றப்பின்னணி கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் சீட் கொடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு முன்வைக்கிறார். அதாவது செம்மர கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு சீட் கொடுப்பதாகவும், இது மக்கள் மத்தியில் பூதாகரமாக எழுந்து ஏன் இவருக்கெல்லாம் சீட் கொடுக்கிறார் என்ற பேச்சு வந்தால் அவரிடமிருந்து என்னென்ன கணிசமாக அரசியல் செலவுக்கு தேவையான தொகை வந்து விடுகிறதோ அதெல்லாம் அந்த செம்மரத்தில் ஈடுபடுபவர்கள் கொடுத்து விடுகிறார்கள், வேட்பாளரை மட்டும் மாற்றி விடுகிறார்கள் என்று இந்த பிரஸ் மீட்டை கூட ஒரு பிரச்சார கூட்டத்தை போல் அவர் மாற்றி தன்னுடைய கட்சியின் நிலைப்பாட்டை மட்டும் தெரிவிக்காமல் ஜெகன்மோகன் ரெட்டியையும் அவர் விமர்சிக்க தவறவில்லை. அத ஒரு பிரஸ் மீட்டே இப்படி இருந்ததுன்னா ஆந்திராவின் பிரச்சார களம் எப்படி இருக்கும் என நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சற்றே பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமல் ஆந்திராவின் பிரச்சார களம் அமைந்துள்ளது. சந்திரபாபு நாயுடு, சினிமா நட்சத்திரம் பவன் கல்யாண், மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக கூட்டணி அமைத்திருக்கும் அந்த வியூகம் அந்த கட்சியினருக்கு கை கொடுக்குமா, அல்லது ஜெகன் மோகன் ரெட்டி மீண்டும் ஆந்திராவில் ஆட்சி அமைப்பாரா என்று நாம் இந்த தேர்தலில் பார்க்க வேண்டியிருக்கும். உங்களுடைய பார்வைக்கு நன்றி சலீம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.